ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு இப்போதைக்கு மாறுறது வந்து தேவையில்லாது அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து இப்போதைக்கு இந்த வேலையே நல்ல சம்பளம் தான். உன் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு தேவையில்லாது பார்த்துக்கிட்டு இருக்காத. இந்த வேலையை விட்டுட்டு நீ இன்னொரு வேலைக்கு போனேன்னா, அந்த வேலை எப்படி இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நீ வந்து இங்கே 4 வருஷமாக வேலை பார்த்துட்ட. சேலரி பரவாயில்ல 35,000 வாங்குற அப்படிங்கிறனா, இதுலேருந்தே நீ வேறு ஏதாச்சும் வந்து பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வேலையை பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு வந்து நீ வந்து இந்த வேலையை விட்டுட்டு நீ போயிட்டு வேறு வேலை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா, ஸ்டார்டிங்லேருந்து தான் உனக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 20,000 கூட சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. உண்மைதான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி சொல்லுவானுங்க, நாளைக்கு வந்து அப்புறம் மாற்றி பேசுவானுங்க. நான் அன்றைக்கே சொன்னேன்டா, நீ தான் கேட்காம தேவையில்லாமல் வேலையை விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னோட மாமா பையன் வந்து அவர் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார் என்ட்ட, உனக்கே தெரியும்ல ராஜு, நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி தான் வந்து வீட்டில் வந்து என் ஒய்ஃபு அவங்களாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கவே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதே சம்பளத்தில் தான் ஆனால் கிடச்சிச்சு. தேவையில்லாமல் நான் ஒரு 1.5 வருஷத்தை நான் அதே கம்பெனியில் இருந்திருந்தேன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கிடச்சிருக்கும். தேவையில்லாமல் நானாக வந்து பண்ணதுனால தான் இவ்வளோ விஷயங்கள். அதனால் இதெல்லாம் நீ வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து இதே இதுலேருந்தே நம்ம வேறு ஏதாச்சும் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்தேன். அப்போ தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து சொன்னார், இது மாதிரி வந்து வீட்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து ஒரு காஃபி ஷாப் வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரி மட்டும் சேல் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கலான்னு சொல்கிறான்டா. நீ வேணா வந்து கூட அவனோட ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 50,000 நீ போட்டால் கூட போதும். அவன் மீதியை பார்த்துக்குவான். ஆனால் வர்ற ஷேரில் நீங்கள் பாதி பாதி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கடையெல்லாம் வந்து அட்வான்ஸ் எல்லாமே பார்த்துட்டான் அவன் அப்படின்னோடனே, சரி, ஓகே, எனக்கும் கொஞ்சம் நல்லா தான் தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் 5 மணிக்கு முடிஞ்சிட்டுனா 6, 8 மணிலேருந்து நம்ம ஒரு 9, 10 மணி வரைக்கும் நம்ம இங்கே நின்னோம்னா கூட நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 300, ரூ. 400 கிடைச்சா கூட மாதத்துக்கு ஒரு ரூ. 10,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, ஓகேண்ணே, நீங்கள் சொல்லுங்கள், நான் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, அந்த அண்ணன் எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கும் செய்யணும் இந்த மாதிரி ஜாப் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் அவருக்கு நைட் ஷிஃப்ட்டு, பகல் இப்படி தான் வந்து அவர் மேனுஃபேக்சரிங்கில் வேலை பார்க்குறதுனால மாற்றி மாற்றி அவருக்கு வரும். அதனால் வந்து அவரால் இதில் ஈடுபட முடியலை. சரி, நம்ம தம்பி வந்து இது பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால அவர் எனக்கு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அந்த அண்ணனை போய் பேசினேன். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓரளவு பிடிச்சும் இருந்துச்சு. சரி, ஓகேண்ணே, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து வந்து அந்த அண்ணன் ஒரு 2, 3 நாளில் வந்து பணம் கொடுத்துட்டு அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.